Hi friends, welcome to Sophie's Hub. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான ஆல் இன் ஒன் ஹேர் பேக் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்க முடியை நீங்க கொஞ்சறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்க தலைமுடியை நீங்க கொஞ்சிக்கிட்டே இருக்க போறீங்க. ஸோ ஆல் இன் ஒன் ஹேர் பேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட நம்ம ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு எனர்ஜி பூஸ்டிங் நம்ம அதை மாற்ற போகிறோம். ஸோ இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் கண்டிஷனிங்கும் சரி, ஸ்கேல்ப்பை ட்ரீட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மந்தில் 2 times or 3 times கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே பெறலாம். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் ஹேர் பேக்கில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கணும். ஸோ ஸ்கேல்ப் ட்ரீட் பண்ணுறதுக்காக 5 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மருதாணி, நெல்லிக்காய், வேப்பிலை, துளசி, கருவேப்பிலை. இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உச்சந்தலையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். பொடுகு தொல்லையை நீக்கி முடி உதிர்வை கம்மி பண்ணி நம்ம முடி நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல்ப்புக்கு என்னென்ன பேம்பரிங் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபுல் கம்ப்ளீட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம ஹேருக்கு உண்டான பேம்பரிங்கை பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை? வெந்தயம், செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி. இந்த பொருட்கள் எல்லாம் முடி வளர்ச்சியை அதிகரித்து இளநரையை போக்கி முடி நல்ல பொலிவாக பளபளப்பாக இருக்க செய்யுது. அடுத்தது நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் கிளென்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம தலை உச்சியையும் முடியையும் சுத்திகரிக்க கடுக்காய், பூலாங்கிழங்கு மற்றும் பொடுதலை. இந்த பொருட்கள் எல்லாமே உச்சியை நல்லா க்ளீன் பண்ணி முடியையும் நல்லா க்ளீன் பண்ணி தலை உச்சியில் உள்ள வறட்சியை போக்கி முடி நல்லா வளர வழி செய்யுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வாங்கும்போது நல்ல சுத்தமான, நல்ல எந்த விதமான கெமிக்கல்ஸ்னும் ஆட் பண்ணாத பொடிகளை வாங்கி பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 12 இன்க்ரீடியன்ஸை பற்றி இப்போ நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த 12 இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடி வகைகளை தான் வாங்க போகிறீங்க. ஒரு உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ 25 கிராமாக கிடச்ச பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, 50 கிராம் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி ஸோ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எனக்கு கிடைக்கல, இதில் பாதி கிடச்சிருக்கு பாதி கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை. உங்களுக்கு எத்தனை பேக்கெட் கிடைக்குதோ, என்னென்ன இன்க்ரீடியன்ட் கிடைக்குதோ அதை உங்களுக்கு தேவையான ப்ரொபோர்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் தேய்க்கணும் அப்படின்றது எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் பண்ணும்போது இதில் வந்து நம்ம மேற்கொண்டு இருக்கக்கூடிய மிச்ச 3-4 இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இதில் ஆடப் ஆகிக்கும். ஸோ அது அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பொடிகளையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேக்குக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சட்டியில் வந்து நீங்கள் பேக்கை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். என்னுடைய தலைமுடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஸ்பூனில் வந்து 5லிருந்து 6 ஸ்பூன் தேவைப்படும். ஸோ நான் இன்றைக்கி இதில் வந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ பிளாக் டீயோட, அதாவது டீ டிகாஷனோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணியில் 2 ஸ்பூன் டீ போட்டு நான் ஏற்கனவே டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம இந்த மிக்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீ டிகாஷன் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆறி தான் இருக்கணும். டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த கலவையை நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கெட்டி தட்டாமல் பார்த்துக்குங்க. இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயாச்சு.
ஸோ நல்ல ஓரளவுக்கு தோசை மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதில் நம்ம இப்போது 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் விட்டமின் இ ஆயிலும் சேர்க்குறேன். பேக் போடுறதுனால தலைவலியோ இல்லை சளியோ ஒருவேளை பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இதில் நான் வந்து 4லேருந்து 5 சொட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் 1 லெமனையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓவர் நைட் ஊறட்டும். அப்போ தான் இந்த எண்ணெய்களும் இந்த பொடிகளும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போட்டு முடித்த பிறகு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம கஞ்சி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மதியானம் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தான். இதை நான் கொஞ்சம் திக்காக கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண் சட்டியில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ மண் சட்டியில் ஊற்றி வைக்கும்போது நல்லா புளிச்சு குளிர்ச்சியாக சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ நைட் ரெடி பண்ணி வைக்க வேண்டிய வேலைகளெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மீதமுள்ள வேலைகளை மார்னிங் பார்க்கலாம். பாய், குட் நைட். ஸோ மார்னிங் ஒரு 7 மணி ஆகுது. ஸோ ஹேர் பேக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா டார்க்காக திக்காக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஹேர் பேக் வந்து வழியாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்ல ஹேரில் வந்து ஆயில் பண்ணியாச்சு. அதே மாதிரி நல்ல சிக் எடுத்தாச்சு. ஸோ சிக் எடுத்துட்டு இப்போ வந்து நல்ல சிக் எடுத்துட்டு ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும், இந்த ஹேர் பேக்குன்னு இல்லை, எந்த ஹேர் பேக் போட்டாலும் அப்போ தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது வந்து எனக்கு க்ளவுஸ் போட்டால் கொஞ்சம் வாட்டப்படாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் கையிலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கருப்பு கலரில் சட்டை போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது டார்க் கலர் ஷேடில் உள்ள ஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரப்பட்ட பரவாயில்லன்ற மாதிரி. இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா, பழைய ஓல்டு ட்ரெஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ட்ரெஸ் இருந்தால் கரப்பட வாய்ப்பு இருக்குது. சென்டர்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மேலேருந்து நுனி பகுதி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் லேயரை ஒரு சின்ன கொண்டை மாதிரி போட்டுட்டு மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அதில் நம்ம இந்த ஹேர் பேக்கை தடவி ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்க அந்த குட்டி கொண்டையோட இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்படி நம்ம தலையில் உள்ள எல்லா முடியையும் லேயராக பிரித்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஹேர் பேக்கை கோட் பண்ணி ஒரு கொண்டையாக கட்டிடுவோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் இந்த மாதிரி ட்ரிப் ஆகாமல் இருக்கணும். மாஸ்க் போடும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா கொஞ்சம் இறங்கி இவ்வளோ தூரத்துக்கு போடுறது நல்லது. ஏன்னா அங்கே குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும். ஸோ இங்கேயே நிப்பாட்டாமல் கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் அந்த ஹேர் லைன் இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாம், அது மாதிரி இந்த காதோடு இருக்கிற குட்டி முடி இங்கே எல்லாமே வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லது. ஸோ நம்ம இப்போ போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மேல் பரப்பு ஃபுல்லாக காஞ்சிரும். ஸோ வாஷ் பண்ணும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஈரமாக இருக்க தான் அந்த பேக்குடைய ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஈரமாக வச்சுக்கும் போது தான் ஹேர் நல்லா மாய்ஸ்டாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஈரத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட ஓகே தான். பிளாஸ்டிக் கவரை வந்து அப்படியே கவுத்தி அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு ஷவர் கேப் யூஸ் பண்ணுவேன். அது ஆல்ரெடி இதில் போட்டு அது கொஞ்சம் ஒரு ரேஞ்சாக ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே இதை நான் யூஸ் பண்ணுறதுனால இப்போவும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷவர் கேப்லாம் போடணும்லாம் இல்லை, நார்மல் பிளாஸ்டிக் கவர் வீட்டில் இருந்தாலே அதிலே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஷவர் கேப் போட்டு ரெடி ஆயாச்சு. இதை ஒரு மணி நேரம் நம்ம கம்ப்ளீட்டாக ஊற விட்டுருவோம். இது ஊறிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம தலை கசக்க தேவையான சிகக்காயை ரெடி பண்ணிப்போம். இந்த சிகக்காய் கூட பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே ஊற வச்ச கஞ்சி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹேர் வாஷ் பண்ண போகும்போது இது நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். 1 hour ஆயிடுச்சு. சிகக்காயும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. முடியை அப்படியே மாடியிலே நின்று அப்படியே காய வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நான் ஹேர் வாஷ் பண்ண பிறகு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதுதான் ரிசல்ட்டு. உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஷைன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு பேம்பர் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. ஹேர் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையை ஹேர் லாஸ் மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்ட்டு 2 பாகமாக நான் வெளியிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.